ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் இந்த மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறது. ஏப்ரல் முதல் நாளிலே கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஜீவனில் வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து கர்த்தர் இந்த வார்த்தையிலிருந்து இந்த நாளிலே நம்முடைய இங்கே கூடியிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்திலே அவர் எவ்விதமான கிரியைகளை செய்ய போகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அதிலே 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஆமென். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். போன மாதத்தில் ஆண்டவர் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை நமக்கு அருளியிருந்தார். ஸோ நீங்கள் எத்தனை பேர் உண்மையிலேயே அமர்ந்திருந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அமர்ந்திருந்தது உண்மை என்று சொன்னால் இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நின்று பாருங்கள். கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள், இப்போ நின்று பார்க்க போறீங்க. அடுத்து கால் மிதித்து சுதந்திரிக்க போறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ஸ்டுடியோக்கு வர்றதுக்கு முன்னாடி அதாவது இந்த காலகட்டம், இந்த சீசன் ஜூவிஷ் கேலண்டரில் இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது which means today, tomorrow, இந்த வீக், இந்த சீசனில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன். ஏப்ரஹாம் பேட்டில்ஸ் ஃபார் கிங்ஸ் அண்ட் வின்ஸ். ஆபிரகாம் ராஜாக்களை கீழ்ப்படுத்தி வெற்றி பெற்ற அது இந்த காலம்தான், இந்த சீசன் தான். பிரைஸ் காட். அப்புறம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஏஞ்சல்ஸ் விசிட் ஏப்ரஹாம். அதாவது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு கவுண்ட் டவுன் மிராக்கிள் ஏற்படுத்தின சீசன் இந்த சீசன் தான். ஸோ அதுதான் அந்த சீசன். நிச்சயமாக அடுத்த வருஷமும் அதே தானே. அதனால் ஈசாக்கு பிறந்ததும் இந்த காலகட்டம் தான். ஏன்னா கர்த்தர் ஆபிரகாம் கூடாரத்தில் சொன்னார், அடுத்த வருஷம் இந்நேரத்தில் உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் அப்படின்னா அவர் விசிட் பண்ணதும் அதே காலகட்டம் தான். ஈசாக்கு பிறந்ததும் அதே காலகட்டம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, யாக்கோபு தேவனோடு போராடி இஸ்ரவேலாய் மாறினான்ல, அதுவும் இந்த காலகட்டம் தான். ஸோ இந்த மந்த் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, இப்படி பல காரியங்களை இன்னும் பாருங்களேன். மோசஸ் என்கவுண்டர் அட் த பர்னிங் புஷ், அதுவும் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாம் அதே மாதிரி இந்த கிரேட் எக்ஸோடஸ் 1313 BCயில் நடந்திருக்கு. இதே காலகட்டம் தான் அதுவுமே. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள். ஸோ ஒரு இவென்ட்ஃபுல் சீசனுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ரைட். ஓகே, நம்ம வாசித்த வசனம் தமிழ் வேதாகமத்தில் விதமாக எழுதியிருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஆமென். ஆங்கிலத்தில் நான் உங்களுக்கு 2 வேர்ஷன்ஸ் மட்டும் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று இந்த லாம்சா பைபிள்னு ஒன்று இருக்குது. அதாவது அரமிக்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒரு மொழியாக்கம். அது என்ன சொல்லுது? Now therefore be ready and see this great thing which the Lord will do for you. So இதில் உங்களுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் ஆண்டவர் சொல்றார், be ready, I'm going to do something marvelous, wonderful, ஒரு மகிமையான ஆச்சரியமான காரியத்தை நான் செய்ய போகிறேன், நீ ரெடியாக இருக்கியான்னு கேட்குறாரு. NET பைபிள், நெட் பைபிள்னு சொல்லுவோம், அந்த NET டிரான்ஸ்லேஷன். அந்த இதில் என்ன போட்டிருக்குன்னா,
So now take your positions and watch this great thing the Lord is about to do in your sight. ஸோ இதை வச்சு நம்ம என்ன வச்சுருக்கிறோன்னா, இந்த மந்த் வந்து இட் இஸ் அ மந்த் ஆஃப் அஸ்டவுண்டிங் ஆன்சர்ஸ். அஸ்டவுண்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பெருவியப்பூட்டுகிற பதில். ஆச்சரியத்தையும் மிகைப்படுத்தினால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அப்படிப்பட்ட பதில்கள், ஆன்சர்ஸ், அஸ்டவுண்டிங் ஆன்சர்ஸ். மந்த் ஆஃப் ஓப்பன் ஹெவன் வண்டர்ஸ். தேவன் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஒரு காலகட்டம். அது மாத்திரமல்ல, இட்ஸ் அ மந்த் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் கிளைமேட் சேஞ்ச். ஸோ உங்கள் சூழல், நீங்கள் இருக்கிற உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆம்பியன்ஸ், அந்த அட்மாஸ்பியர், அதை இந்த மாதத்திலே தேவன் நிச்சயமாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ சாமுவேல் அப்படின்னாலே வந்து ஹர்ட் ஆஃப் காட், தேவனிடத்தில் கேட்கப்பட்டவன், அப்படிதானே அர்த்தம். ஸோ அந்த சாமுவேலை தான் மையப்படுத்தி இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா இந்த மந்த் என்னன்னா, நீங்கள் என்ன உங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், வியாட்சியங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் நிச்சயமான பதிலை அருளுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ரைட். ஓகே. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக வந்து 2வது வசனத்தை வாசியுங்கள். 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும். 1 சாமுவேல் 12:2. இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானும் கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். எஸ், இதோ இருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப கவர்ந்திழுக்கிற ஒன்றாக இருந்தது. ஏன்னா ஒரு சிறுவனாக, பால் மறந்த பிள்ளையாக அன்னாள் சாமுவேலை பால் மறக்க பண்ணி, அவன் பால் மறந்த பிறகு கொண்டு வரல, அவனுக்கு பால் மறக்க பண்ணி பச்சிளம் பிள்ளையாக இருக்கும் போதே கொண்டு வந்து தேவ சன்னிதானத்திலே அவனை விடுகிறாள். அவன் வரும் பொழுதே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான். தேவனை தொழுது கொள்ளுகிற அந்த பச்சிளம் பிள்ளையாக இருக்கிறான். அந்த குழந்தையா இருக்கும் போதே அவனுக்கு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாள். ஸோ தொழுது கொள்ளுகிறான். அப்போ அந்த இரவு கர்த்தர் தீவிரித்து வருகிறார். சாமுவேலோட பேசணும் அப்படின்னு கர்த்தர் தீவிரிக்கிறார். தீவிரித்து வந்து சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவன் சொன்ன முதல் வார்த்தை, அவனுக்கு யாருன்னே தெரியாது. கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக, கர்த்தர் யாருன்னே தெரியாது, அவருடைய சத்தம் அவனுக்கு வெளிப்படவில்லை. அப்படிப்பட்ட காலத்தில் சாமுவேலே சாமுவேலின் கூப்பிட்ட உடனே அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இதே தான், இதோ இருக்கிறேன். நீங்கள் வாசித்து பார்க்கலாம், அது இருக்குது, 3 அதிகாரத்தில் இருக்குது, 1 சாமுவேல் 3 அதிகாரத்தில் இருக்குது. இதே தான் சொல்லுவான். கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் கூப்பிட்ட போது யாருன்னு தெரியாது, ஏன்னா போய் ஏலிட்டு தான் போய் நின்று. ஆனால் சொன்ன வார்த்தை என்ன, இதோ இருக்கிறேன். ஸோ கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக அவன் சொன்ன வார்த்தை இதுதான். இப்பொழுது கர்த்தரை அவன் அறிந்திருக்கிறான். அவன் கர்த்தரை அறிவதற்கு முன்பதாக அவனை யாரும் அறியவில்லை. சாமுவேல் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா சாமுவேலுக்கு கர்த்தரை தெரியாது. சாமுவேலுக்கு கர்த்தரை தெரிஞ்ச உடனே சாமுவேலை எல்லாருக்குமே தெரியும். தான் முதல் பெயர்சபா வரைக்கும் இருக்கிற சகலரும் அவனை அறிந்திருக்கிறார்கள். அப்போ இவ்வளவு மேன்மை அடைந்த காலகட்டத்திலும் அவன் சொல்ற அந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, அதான் இதோ இருக்கிறேன். So humble. So he was able to present himself before these people. இந்த பேக்ரவுண்டை நான் சொல்லணும். முதல்ல இந்த பேக்ரவுண்டை சொல்லிட்டு, அதாவது நான் ஒரே நாளில் நிகழ்ந்த 7 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வரிசைப்படுத்த விரும்புகிறேன். இதுதான் இன்னைக்கு காலையில் என்னுடைய சபையில் நான் 7 காரியங்களை சொன்னேன். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த 7 காரியங்களையும் இந்த மாதத்திலே
தேவன் உங்கள் வாழ்க்கையில ப்ராஃபட்டிக்கா அப்படியே செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஸோ அவைகளை புரிந்து கொண்டு அது ஒவ்வொன்றும் வர வர உங்களுக்கு உரியவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி கிளைம் பண்ணி கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ முதல்ல இந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா 9ஆம் அதிகாரத்திலேருந்து 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் திடீர் ஒரு நாள் கழுதைகள் காணாமல் போயிட்டு, கீசின் கழுதைகள் காணாமல் போய்விட்டது. காணாமல் போன உடனே அந்த கழுதைகளை தேடும்படிக்கு சௌந்தரியமுள்ள வாலிபனாகிய சவுல் புறப்படுகிறார். சவுலும் அவன் வேலைக்காரனும் புறப்படுகிறார்கள். புறப்பட்டு கழுதையை தேடிட்டே போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. கழுதைகளை தேடி போனவன் கர்த்தரை அல்லது கர்த்தரால் கண்டுபிடிக்கப்பட்டான். கழுதைகள் அப்படின்னா பணம். ஏன்னா அந்த காலத்தில் யோபு உடைய ஆஸ்திகள் சொல்லப்பட்ட போது கழுதைகளும் இருக்கிறதுல. ஸோ அந்த காலத்தில் கழுதைலாம் ஒரு ஆஸ்தி, ஒரு வெல்த், அதெல்லாம் சரியா. இன்றைக்கி பைக் வச்சுருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த காலத்தில் ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ கழுதைகளை காணோன்னு தேடி போகிறான். எப்படி நம்மெல்லாம் நம்முடைய தேவைகளை தேடி போகிறோம் இல்லையா? நமக்கு ஒரு பணம் தேவை இருக்கிறது, நம்முடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. அப்படி அதுபோல் பணத்தை தேடி அல்லது கழுதைகளை தேடி போனவனை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சித்தத்தின்படி அவனை அழகாய் கண்டுபிடிக்கிறார். அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இதையும் அல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை தேடுகிறது, யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டாரையும் அல்லவோ அப்படின்னு சொல்லி அவனை நீ தரித்து நில் என்று சொல்லி அந்த 9ஆம் அதிகாரத்தின் கடைசியிலும் 10ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலும் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அவன் மேல் ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது. கர்த்தர் உன்னை தலைவனாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்று ஒரு அபிஷேகம். ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா there is something called anointed, being anointed, and there is something called being appointed. அபிஷேகிக்கப்படுகிறோம் என்பது ஒன்று, அதை தாண்டி இன்னொன்று என்னன்னா ஏற்படுத்தப்படுகிறோம். திருநிலைப்படுத்துதல்னு சொல்லுவோம். இந்த பிஷப் கான்சக்ரேஷனில் சொல்லுவோம் திருநிலைப்படுத்துதல். அதே மாதிரி ஏற்படுத்துவது. ஸோ you are anointed. Every one of you are anointed. You are anointed for a purpose. And whether you are appointed according to the anointing, that's very important. As long as you are not appointed, you will not be fulfilling the purpose of the anointing. அபிஷேகத்தின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஏற்படுத்தப்படுதல் இருக்க வேண்டும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், they are so anointed, but in the course of time they just go away from God. It is because they are anointed but not appointed. So சவுலுடைய லைஃப்ல எப்படி இருக்குன்னா he is anointed but slowly he is deteriorating. இங்க பாருங்களேன், 10ஆம் அதிகாரத்தில் அபிஷேகத்தை பெற்றவன் எந்த அளவுக்குனா 10:26 வாசிங்க. 10:26 1 Samuel chapter 10 verses 26. சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள். ஆமென். நல்லா கவனிங்க. Saul did not call anyone. It is purely inspired by God, led by the Holy Spirit. யாரை ஏவினாரோ அவங்களாம் என்ன பண்ணிருக்காங்களா? அவங்கெல்லாம் அவனுடனே கூட போனார்கள். See, you are anointed and God has set you in a particular time and space to do something according to His purpose. But if you are not appointed, even if you have people with you, you are still out of purpose. அவங்க கூட இவ்வளோ பெரிய கூட்டமே இருக்கு. ஏவினார், யாரெல்லாம் ஏவினாரோ அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் சவுலுடைய கதையை வாசிக்கிறீங்க, அடுத்த அதிகாரத்தில் அவன் மாடுகளின் பிறகே இருந்து வந்தான். என்ன நடந்திருக்கு? கழுதைக்கு பின்னாடி போனவன் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி இப்போ என்ன பண்ணுறான்? மாட்டுக்கு பின்னாடி போயிருக்கான். நல்லா கவனிங்க. யூ ஹாவ் அன் அனாயிண்டிங் and you have the grace of God
You have a call, but if you are not appointed, or if you're not aligned according to God's will, and if you're not appointed, what happens? The anointing, the charisma that you carry through, you use it to create your own kingdom. உங்களுடைய சொந்த மோட்டிவ் மட்டும், ஓகே கழுதிக்கு பின்னாடி போனேன், அபிஷேகம் வந்ததுனால இப்போ நான் மாட்டுக்கு பின்னாடி போகிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் நான் ஒட்டகத்துக்கு பின்னாடி போவேன், இன்னும் கொஞ்ச நாளில் இப்படி தான் ஆகுது. அப்படி இல்லை. So God has anointed you for a definite purpose, and to execute that you need to be appointed by Him according to His perfect will. அவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி நீங்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், நீங்கள் நாட்டப்பட வேண்டும். தேவனுடைய தீர்மானத்தின்படி நீங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும். ஸோ என்ன ஆச்சுன்னா God had to create a situation, ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி என்ன பண்ணுறாருன்னா, நாகாஷ் என்கின்ற ஒரு அம்மோனிய ராஜா வருகிறான். நாகாஷ் அப்படின்னா சர்பெண்ட்னு அர்த்தம், சர்ப்பம் என்று அர்த்தம். அவன் என்ன பண்ணுறான்னா இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறான். அப்பொழுது ஆபேஷின் மூப்பர்கள்லாம் போய் அவனை பார்த்து பேசுகிறாங்க. பேசிட்டு சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் பகுதி கட்டுகிறோம், நாங்கள் பணம் கொடுக்குறோம், உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்பொழுது அவன் சொல்கிறான், உங்களோட நான் செய்கிற உடன்படிக்கை என்னவாக இருக்கும் தெரியுமா? உங்கள் எல்லாருடைய ஒரு கண்ணை மட்டும் நாம் பிடுங்கணும். இஸ்ரவேலர் எல்லாருடைய ஒரு கண்ணை மட்டும் என்ன செஞ்சணுமா? பிடுங்கி உங்கள் மேல் நிந்தை வர பண்ணுவதே, நிந்தை வரணும், அதுதான் நோக்கம். ஸோ இது ஸ்பிரிச்சுவலாக யோசிச்சோன்னா டு காஸ் பார்ஷியல் பிளைண்ட்னஸ், so that you cannot see the whole picture God has for you. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற முழுமையான காரியத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு. ஸோ நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இஃப் யூ ஆர் எ காம்ப்ரமைஸ் பர்சன், வேர்ல்டியில் அந்த வேர்ல்டோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, யூ வில் பி ஒன்லி ஏபிள் டு see partially. பாவத்தை பாவம் பார்க்க முடியாது உங்களால், ஏன்னா பாதி தான் பார்க்குறீங்க. அதனால் பாவமும் பழக பரிசுத்தமாக தெரியும். எதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா சினிமா தானே பார்க்க போகிறேன், இப்போ என்ன இருக்குது, அதில் என்ன தப்பு இருக்குது, எல்லாம் அப்படின்னு அர்த்தம்னா ஆல்ரெடி ஒருத்த கண்ணை காலி பண்ணிட்டான்னு அர்த்தம். ஒரு கண்ணோடு இருக்கனால தான் முழுசாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் தப்பெல்லாம் கரெக்டாக தான் தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற முழுமையானதையும் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. Whatever God has in store for you, you will not be able to see, because seeing is very important in the walk of faith. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன, நீ பார்க்கிறத நீ சுதந்தரித்துக் கொள்வாய். What you see you will inherit. So if you don't see, or if you don't have a wholesome vision, what you're going to inherit is going to be ultimately half or even meager. கொஞ்சமானதான் சுதந்தரிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷனில், இந்த இப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் ஆண்டவர் எப்படியாகிலும் சவுலை, அந்த அபிஷேகிக்கப்பட்டவனை எழுப்ப வேண்டும் நினைத்து இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார். இந்த சிச்சுவேஷனில் அவங்க கேட்டாங்க, அந்த நாகாஷ்ட சொன்னாங்க, எங்களுக்கு டைம் மட்டும் கொடுங்க, எங்களை ரட்சிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறோம். இதை வாசிக்கும்போது எப்படி இருக்குன்னா இதான் உலகம் பாருங்களேன். ஏன்னா பீப்புள் ஆர் வெயிட்டிங் to see the sons manifest. நீங்களும் நானும் குமாரர்கள் குமாரத்திகள் என்ற அபிஷேகம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவருடைய சிந்தை, அவருடைய சாயல் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? நம்ம வாட்டில் மாடை மேய்ச்சிட்டு போயிட்டுருக்கோம். ஜனங்கள் காத்திருக்கிறார்கள், விடுவிக்கிறவர்கள் இருக்கிறார்களான்னு தேடுறாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் போய் பார்க்குறோம், எங்களை ரட்சிப்பார் யாராவது இருக்கிறாங்களா? We will go and search if there is someone who is anointed, if there is someone who is empowered by God to rescue us. எங்களை காப்பாற்றுறதுக்கு, இந்த சூழலில் தப்பு வைக்கிறதுக்கு யாராகிலும் இருக்கிறாரான்னு போய் பார்க்கலாம் என்று சொல்லி ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அப்போ தான் வேதம் சொல்கிறது, அழுதாங்களாம் அவங்க. அந்த அழுகை, ஜனங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். முகாந்தரத்தை சொன்ன உடனே வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் சவுலின் மேல் வந்தபோது அவன் கோபமடைந்து, அவன் சீனம் கொண்டு, அவன் எழும்பி, அதுதான் அவனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்.
அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, நாளை வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், போய் சொல்லுங்க அப்படின்றாங்க. தைரியமா போங்க, நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே. ஸோ ஒரு நாள் அங்கே குறிக்கப்படுது பார்த்தீங்களா, நாளைய தினம் ஒரு நாள் குறிக்கப்படுதுல, அந்த ஒரு நாளை வச்சு தான் 7 காரியங்களை கர்த்தர் நமக்கு இன்னைக்கு பேச போகிறார். ஸோ அந்த ஒரு நாள், நாளை இந்நேர், அதாவது நாளைக்கு வெயில் ஏறுகிறதுக்கு முன்னே அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது அப்படியே நடந்துச்சு. ஸோ முதலாவது அந்த நாளில் நடந்த முதல் காரியம் என்ன அப்படின்னு நான் எழுதி வச்சிருக்கிறேன். முதல் காரியம் என்ன அப்படின்னா, ஒரு வெற்றி. இதை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம், அதில் 9 மற்றும் 11. வந்த ஸ்தானாதிபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேஷின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்நானாபதிகள் வந்து யாபேஷின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லோரும் சிதறி போனார்கள். ஆமென், பிரைஸ் காட். என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த நாள், அதாவது இந்த நாளை பற்றி நம்ம பேசுகிறோமே, நம்ம 7 காரியங்கள் சொல்ல போகிறோம். இந்த 7 காரியங்களையும் இந்த நாள்னு சொல்லப்பட்ட இடத்துல இந்த மாதம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதத்தில் பாருங்களேன், வெயில் ஏறுவதற்கு முன்னே அப்படின்னா நான் போட்டிருக்கிறேன், வெயிலை முந்திக் கொண்ட வெற்றி. இந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி? வெயிலை முந்திக் கொள்ளும் வெற்றி. ஸோ ஒரு இன்னும் சூரியன் இன்னும் வந்து பெருசாக இன்னும் வரல, அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய வெற்றி பதிவு செய்யப்படுகிறது. நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து, உங்களுக்கு விரோதமான நிந்தைகளை நிக்கிரகம் பண்ணி ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். சத்துரு உங்களை நிந்திக்கணுன்றதுக்காக, உங்க மேல நிந்தை வர பண்ணும். ஒரு கண்ணு போயிடுச்சுன்னா நிந்தை மட்டும் இல்லைங்க, அது நஷ்டமும் கூட. ஸோ நிந்தைகளை கொண்டு வந்து, நஷ்டங்களை கொண்டு வந்து உங்களை நிலைகுலைய செய்ய நினைக்கிற எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியை தருகிறார். நஷ்டங்கள் கிடையாது, நிந்தைகள் கிடையாது. உங்களை நிலைகுலை செய்கிற எதுவாக இருந்தாலும் அதன் மேல் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியை தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இந்த வெற்றி தான் முதல்ல. நான் காலையில் பேசும்போது ஒரு உதாரணம் கொடுத்தேன். என்ன அப்படின்னா, ரூத்தை பற்றி எழுதியிருக்கிறது. ரூத் என்ன எழுதியிருக்கு ரூத்தை பற்றி அப்படின்னா, அவன் அந்த களத்துக்கு வரும் பொழுது வேலைக்காரிகளுக்கு பின்னே, அந்த வேலைக்காரிகளோடு கூடி இருந்து அறுப்பறுக்கிறவர்களுக்கு பின்னே சிந்தனவைகளை புறக்கி கொண்டு போகிறாள். ஒரு நாள் பூரா எடுத்துட்டு அதை தட்டி அடித்து ஒரு படி தான், ஒரு மரக்கால் தான் தேறிச்சு. ஆனால் மாமியின் போதனைகளை கேட்டு களத்திற்கு வந்து தன்னை போவாசிடம் அர்ப்பணித்த போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னதாகவே, இதே மாதிரி வெயில் ஏறுறதுக்கு முன்னதாகவே, ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரிவதற்கு முன்னதாகவே அவள் நயமானவைகளை, அவள் போர்வை நிறைய 6 படி அளந்த நயமானவைகளை சுமந்து கொண்டு போனாள். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, வெயில் ஏறுவதற்கு முன்னமே ஒரு வெற்றி உங்களுக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எப்படி அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஊருக்குள்ள வர்றா, தூக்கிட்டு வரா பெரிய மூட்டையா, எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா எல்லா நாளும் சாயங்காலம் தான் வருவா, இம்மினிக்கோண்டு இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வருவா, இன்னைக்கு இவ்வளோ கொண்டு வராளே எப்படின்னு தெரியாது. அப்படிதான் உங்கள் வெற்றி இருக்க போகுது. வெயில் ஏறும் முன்னே வெற்றி. எப்படி நடந்துச்சு தெரியாது, ஆனால் வெற்றி நீங்கள் கொண்டாடுறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ நம்பர் 1,
நிந்தைகள், நஷ்டங்கள், நிலைகுலைய செய்கிற எதுவாக இருந்தாலும் அவைகளின் மேல் உங்களுக்கு வெற்றியை தருகிறார். நம்பர் 1. ரெண்டாவது என்னது? ரெண்டாவது, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? 1 சாமுவேலில் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் கடைசிக்கு வந்தீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த நாள் ரட்சிப்பின் நாள். 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது. இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார். இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார். பாருங்களேன், இன்னைக்கு யாருமே சாகக்கூடாது அப்படிங்கிறான், ஒருத்தரும் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறான். ஸோ அந்த நாள் எப்படி இருந்திருக்குன்னா a day in which the elect were preserved, பாதுகாக்கப்பட்ட நாள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்ட நாள். இந்த மாதத்தில் எந்த பட்டயமோ, நாசமோசமோ, விபத்தோ அல்லது போராட்டமோ எதுவும் உங்களை அணுகாது, தீமைகள் அணுகாது. காரணம், இந்த நாள் ரட்சிப்பின் நாள். அந்த நாள், அந்த ஒரு நாள், அதான் சொல்லியிருக்கேன், அந்த ஒரு நாளை நம்ம ஒரு மாதமாக பார்க்குறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறாரு, இது வெற்றி நாள் மட்டுமல்ல, உனக்கு நான் வெற்றியை தருவேன் மட்டும் நான் சொல்லலை, தீமை அணுகாதபடி உன்னை பாதுகாத்து கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உனக்கு விரோதமாய் பட்டயம் எழும்புவதில்லை, உனக்கு விரோதமாய் விக்கினங்கள், நாசமோசங்கள் வருவதில்லை, தீமைகள் உன்னை சங்கரிக்கும்படி தீவரிப்பதில்லை. காரணம், கர்த்தர் இந்த நாளின் மேல் அல்லது இந்த மாதத்தின் மேல், அவர் அந்த மாதத்தில் உங்கள் மேல், நம்மேல் அவர் எப்படி இருக்கிறார்? கருசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அதான் ரெண்டாவது. மூணாவது 11ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். அப்படியே ஜனங்கள் எல்லோரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பணிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். ஆமென். ஸோ அதே நாளில் என்ன நடந்திருக்கு பாருங்களேன். ஸோ சவுல் ஏற்படுத்தப்பட்ட நாள் தான். அந்த நாளில் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். அப்போ இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நீ சேதமடையாதபடி பாதுகாப்பேன் உன்னை, அது மாத்திரமல்ல நீ மிகவும் சந்தோஷம் கொண்டாடுவாய். Praise the Lord. You will greatly rejoice. அவருடைய உண்மையை நினைத்து, அவர் அருளுகிற நன்மையை நினைத்து, you will greatly rejoice. ஸோ அதுதான் நம்ம மூன்றாவது காரியமாக குறிப்பெடுத்து வைத்திருக்கிறேன். நான்காவதாக 1 சாமுவேல் 11:14 அதை வாசியுங்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்று. ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம். பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சானா? இல்லவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரவேலில், இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிங்டமை என்ன பண்ணுறாங்க? எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் நீ ஸ்திரப்படும்படிக்கு, உன்னுடைய வல்லமையை பெரிதாய் விளங்கச் செய்யும்படிக்கு, அதிகாரங்கள் வெளிப்படும்படிக்கு. அப்படித்தானே? ராஜ்யபாரம் ஸ்திரப்படாமல் அதிகாரங்கள் வெளிப்பட்டதில்லை. இவ்வளோ பேர் ராணுவம் வந்திருந்தாங்களே, அவங்களுக்கு இனிமே தான் என்ன இருக்கு? everyone is positioned. So this season the Lord will equip you, He will empower you, and He will position you, He will establish you. ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தினார்கள். ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், விசுவாசத்திலே ஸ்திரப்படுத்துவார், நன்மையிலே ஸ்திரப்படுத்துவார், கிருபையிலே ஸ்திரப்படுத்துவார். ஸோ உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், கன்ஃபார்ம் பண்ணுவார். எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு, ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ணலைன்னா இந்த மாதம் என்ன பண்ணிடுவார்? கன்ஃபார்ம் பண்ணிடுவார். ஹல்லேலூயா, ஆமென். காரணம், கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறார். He will establish you. அதை தான் 4வதாக பார்த்துருக்கிறோம். 5வது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 3-5 வரைக்கும் உள்ள வார்த்தைகள். இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன்,
யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கண் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாயிருந்தேன்? சொல்லுங்கள், அப்படியுண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாயிருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றார். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். ஆமென். ஸோ ஐந்தாவதாக என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஒரே நாள் என்ன நடக்குதுன்னா, சாமுவேலின் சாட்சி விளங்கின ஒரு நாள். அவனுடைய நீதி பட்ட பகலை போல பிரகாசமாக வெளிப்பட்ட ஒரு நாள். ஸோ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் நீதியை பட்ட பகலை போல பிரகாசிக்க செய்வார். நியாயத்தில் உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். தைரியமாக சொல்கிறான். நான் ஏதாவது எடுத்திருக்கிறேன்னா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீர் எந்த அநியாயமும் செய்யவில்லை. அப்போது கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்காக நற்சாட்சி கொடுக்கும் நாளாக இருக்க போகிறது. உங்களை குறித்த சாட்சி பலரிடத்திலே பேசும் பொருளாக மாறப்போகிறது. You will hold a testimony, a right testimony. People will witness and people will declare that you are righteous. உங்கள் நீதி, கிறிஸ்துவின் நீதி உங்கள் மேலே இருக்கிற பிரதிபலிக்குது இல்லையா, அந்த நீதி பேசப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் என்று சொல்லி பேசப்படுவீர்கள். அதுதான் என்னது? அதுதான் ஐந்தாவது காரியம். ஆறாவதாக 1 சாமுவேல் 12:17. இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான், இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா. ஸோ இந்த நாள் வெற்றியின் நாள், அடிவரிசையாக ஒன்றா சொல்லிட்டே வந்தோம். அப்படி வேதம் என்ன சொல்லுகிறதா, இன்று கோதுமை அறுப்பின் நாள். உங்களுக்கு தெரியுமா கோதுமை எப்போ விளையும் தெரியுமா? மிகுந்த உஷ்ண காலத்தில் தான் என்ன செய்யும், விளையும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வறட்சியான நாட்களில், ரொம்ப வறட்சியாக இருந்த நாட்களில் பிரயாசப்பட்டு நீ விதைத்தவைகளை கர்த்தர் இந்த மாதத்திலே விளைய செய்ய போகிறார். Praise the Lord. It is also a season of a supernatural harvest. Whatever you have sown into God's kingdom, you will definitely reap a very blessed harvest this month. Praise God. Amen. So இந்த கோதுமை அறுப்பின் நாள் அதான் துவங்குது. கோதுமை அறுப்பின் நாள் என்ன செய்து துவங்குது. ஆண்டு சொல்லாரு, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அறுப்பின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிட்டவைகளை, அப்படிப்பட்ட காரியங்களில் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 126ஆம் சங்கீதத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான், தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு வருவான். எப்படி தெரியுமா? கம்பீரத்தோடே. Praise the Lord. Amen. So உங்கள் எஃபர்ட், நீங்கள் எஃபர்ட் எதுகளெல்லாம் போட்டிங்களோ அது ஒரு சீடு ஆஃப் ஆஃபரிங்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாட் எவர் எஃபர்ட் தட் வாட் எவர் யூ ஹவ் டன், your contribution towards God's kingdom, furtherance of gospel, சுவிசேஷத்தை நிமித்தமாக, தேவராஜ்யத்தை நிமித்தமாக அன்பை வெளிப்படுத்தி, மனதுருக்கத்தை வெளிப்படுத்தி, ஏழை எளியவர்களுக்கு இருக்கலாம், அது என்னவா இருந்தாலும் சரி, வாட் எவர் யூ டிட் அண்ட் தட் லேபர், அந்த பிரயாசம் இருக்குதே, அதற்குள்ள பதிலை, பலனை, அந்த பெருக்கத்தை இந்நாட்களில் காண்பீர்கள். Praise the Lord. உங்களுக்கு தெரியணும், ஹார்வெஸ்ட் அப்படின்னு வரும் பொழுது, இட் இஸ் நாட் what you are not going to receive what you have sown. You will receive the increase of it. கரெக்டா? ஸோ அதே போல God will cause you to reap your reward
which is an increase of everything you showed in faith. Praise God. Amen. ஸோ 6 காரியம் சொல்லிட்டேன். 7வது சொல்கிறேன், ரொம்ப முக்கியமானது. 1 சாமுவேல் 12:18. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம். என்னன்னா, மழையே இருக்காது, மழையே பெய்யாத காலம், மழை பெய்யவே பெய்யாது. ஆனால் இந்த சம்மரில் ரொம்ப ஒரு ஹாட் வேவ்ஸ்லாம் இருக்கிற சம்மரில் அந்த கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ரேயரை சாமுவேல் பண்ணுறார். சாமுவேல் சொல்கிறார், சொல்லிட்டு தான் பண்ணுறார். இந்த ரொம்ப முக்கியமானது. அவன் சொல்கிறான், இன்று கோதுமையின் அறுப்பின் நாள் தானே, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் செய்வார்னு சொல்கிறான். ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அன்றைய தினமே இடி முழக்கத்தோடு மழையை அனுப்பினார். So I want to tell you, this is a season of deliberate answers. God is going to answer your prayers and many are going to witness that answer. அதுக்கு சாட்சி பகர போகிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, ரொம்ப முக்கியமாக என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, see, God is the one who created the seasons. உஷ்ண காலம் இப்படி தான் இருக்கணும், மாரி காலத்தில் மழை பெய்யணும், இதெல்லாம் ஏற்படுத்தினது யார்? தேவன். தேவன் ஏற்படுத்தின ஒன்றை அவர்கிட்டே சொல்லி ஒருத்தர் மாத்திரம் பாருங்களேன், இல்லையா? அவனுடைய ஃபெய்த் எப்படி இருக்கு பாருங்களேன். இஸ் ஏபிள் டு டூ சம் போல்ட் பிரேயர்ஸ். அவன் ப்ரே பண்ணுறான். எனக்கு தெரியும் இந்த சீசன் நீங்கள் தான் ஏற்படுத்திருக்கீங்க, இது இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் I know, Lord, you will answer my prayer and you will be able to change, transform the climate that is around me. நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் உணர்கிறேன், ஒரு சிலரை சுற்றிலும் சண்டையும் சச்சரவுமா இருக்கு, போராட்டமாக இருக்குது பாஸ்டர், பிரச்சனையாக இருக்குது பாஸ்டர், போகிற இடமெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. நான் சொல்கிறேன், you have the ability and God-given faith to change the climate. Praise God. Amen. நீங்கள் நினைக்காதீங்க என்னோட சீசன் ரொம்ப ட்ரையாக இருக்குது, நினைக்க வேண்டாம். அந்த ட்ரைனஸை மாற்றக்கூடிய ஆற்றல் உங்கள் அபிஷேகத்தில் இருக்கிறது. Praise the Lord. Amen. எங்களுக்கு மட்டும் எதுவுமே நடக்கலை, எல்லாருக்கும் நடக்குது, எங்களுக்கு மட்டுமே நடக்கலை. அது நடக்க வைக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். Praise the Lord. எங்கள் சபையில் ஒரு பையன், ஒரு சின்ன பையன் அவன் 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கணுன்றதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கிறான். அப்போது என்கிட்ட அவனை கூட்டு உட்கார வச்சாங்க. அவன் என்கிட்ட சொன்னான், நான் இதான் படிக்கலான்னு இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு சொன்னான். ஏன் அப்படின்றதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு மேக்ஸே வராது பாஸ்டர் அப்படின்னா. எனக்கு மேக்ஸே வராது. இங்கே என்னை கேட்டுட்டு இருக்கவங்க கூட இந்த சில சொல்லி, இதெல்லாம் எனக்கு வரவே வராது பாஸ்டர், அது வரவே வராது. அது ஏன் உங்களுக்கு வரல தெரியுமா? அது வராது நீங்கள் நினச்சதுனால தான் வரல, அது வராது நீங்கள் சொல்லிட்டீங்களே அதனால தான் வரல. மற்றபடி உங்களுக்கு எது வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு நிபுணத்துவத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மேபி உங்கள் ஒர்க் பிளேஸில் உங்களை எல்லாரும் ரொம்ப அவுட்டேட்டட்னு சொல்லிட்டு இருக்கலாம், யூ டோன்ட் நோ எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், யூஆர் குட் ஃபார் நத்திங் சொல்லலாம். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, த்ரூ தி அனாயிண்டிங் யூ கேன் ஆப்ரேட் இன் டிவைன் விஸ்டம் அண்ட் பீப்புள் வில் பி அஸ்டானிஷ்ட் டு see you operate in divine wisdom. ஸோ தேவன் அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அதனால் உங்கள் நாவினால முடியான்ட்டிங்கன்னா அது முடியாது. ஆனால் முடியும் நினச்சிங்கன்னா எதையும் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஸோ நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த மந்தில் do some bold prayers, do some supernatural prayers.
சரி, நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது 12 disciples போட்டில் இருக்காங்க. இரவின் 4ஆம் ஜாமம், pitch darkness, Jesus was walking on the water. அப்படியே நடந்து வந்தார். பார்த்தோன்னே அப்படியே பதறி அடிச்சு ஆவேசம்னு கலங்கிட்டாங்க. அவர் சொன்ன, நான் தான்ப்பா, பயப்படாதீங்க, நான் தான். அந்த டைமில் ஜஸ்ட் இமேஜின் த ப்ரேயர் ஆஃப் த டிசைபிள்ஸ். எல்லாரும் என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? லார்ட் ப்ளீஸ் ஸ்டெப் இன்சைட் த போட், பிகாஸ் we already have a revelation that if you are inside the boat, everything, the storm will be made calm. அப்படிதானே? இறைகிற கொந்தளிக்கிறவைகளை அதட்டக்கூடிய ஒருத்தர்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் சீக்கிரமாக போட்டுக்குள்ளே வாங்க ஆண்டவரே அப்படின்னு 11 பேர் ஜெபம் பண்ணும் பொழுது ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மீன். அவன் ஒன்று யோசிச்சு பாருங்களேன், அவன் கேட்கவே இல்லை, நீரே ஆனால் இந்த புயல் நிற்கட்டும், நீரே ஆனால் இந்த கடல் அடங்கட்டும்லாம் கேட்கவே இல்லை. அவன் ஒன்று தான் கேட்குறான், நீரே ஆனால் நான் உங்ககிட்ட வரட்டும். லார்ட், when everyone is praying and asking you to step inside the boat, I am praying that you will enable me to step outside of the boat. So he was not worried about the boisterous wind. He was not worried about the storm. In midst of all those chaotic conditions, he wanted to walk on the water. So that's a bold prayer. இந்த மாசத்துல இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் நீங்க ஏறெடுக்கிறோம். ஸோ தேவன் பார்த்தீங்கன்னா அப்படி போல்டான ப்ரேயருக்கு உடனே பதில் கொடுத்துருக்கிறார். கிடியனோட ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா, கிடியன்ஸ் ப்ரேயர், அதாவது ஜட்ஜஸ் சாப்டர் 6ல் அந்த 30 to 36 அந்த வேர்சஸில் இருக்கும். பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லுவான், ஆண்டவரே இந்த தோலை நான் போடுகிறேன், நீர் இந்த தோலை மட்டும் என்ன செய்யணும் நினைக்கணும். ஏன்னா இதே மாதிரி உஷ்ண காலத்தை தான் ஜெபம் பண்ணுங்க. இதே மாதிரி சேம் சம்மர் சீசன் அந்த களத்திலே கோதுமையை இது பண்ணுற களத்தில் போட்டு கேட்குற, ஆண்டவரே நீரே ஆனால் இது நனையட்டும் ஆண்டவரே அப்படின்றான். அடுத்த நாள் காலையில் அவன் சொன்ன ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறார். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு புளிஞ்சு கிண்ண நிறைய தண்ணி எடுத்து பார்க்குறான். பரவாயில்லையே, நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடச்சிருச்சேன்னு. அன்னைக்கு நைட்டு இன்னொன்று கேட்குறான், நான் இன்னும் ஒரு விஷயம் சோதனை பண்ணட்டும். அவனுக்குள்ளே அப்படி தோணிருக்கு, இன்னும் ஒரு விஷயம், ஒன் மோர், லெட் மீ ப்ரே ஒன் மோர் ப்ரேயர். அந்த ஒன் மோர் ப்ரேயர் எப்படி ப்ரே பண்ணான் தெரியுமா? ஆண்டவரே இந்த தோலை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம், பூமி முழுசாக நினைங்கன்னு கேட்குறான். யோசிச்சு பாருங்க, வெயில், உஷ்ண காலம், மழையே இல்லை, அதில் ஒரு சின்ன உள்ளன் ஃப்ளீஸ், ஒரு ஃப்ளீஸ், அதை நினைக்கிறது பெரிய விஷயந்தான். ஆனால் இதோட எப்படி கேட்குறான், இப்போ இதை நினைக்க வேண்டாம், ஆனால் ஹோல் வேர்ல்டு என்ன செய்யுங்க, பூமி முழுவதையும் நினைங்கன்னு கேட்குறான். நீங்கள் வச்சிருக்க பைபிள் என்ன எழுதிக்கு தெரியுமா? அன்று ராத்திரியே அப்படி செய்தார்னு போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆர்டினரியாக பண்ணுற ப்ரேயரை அடுத்த நாள் காலையில் தான் பதில் செய்ய. என்னடா இப்படி கேட்குறான், சரி போ, அடுத்த நாள் காலையில் தான் கொடுக்குறாரு. ஆனால் சூப்பர் நேச்சுரலாக போல்டு ப்ரேயர் பண்ணாமல் பாருங்க, உடனே கொடுத்துட்டாரு நைட்டே. பிரைஸ் காட். யோசிச்சு பாருங்க, ஜாஷுவா சூரியனை நிப்பாட்டுறாரு. அந்த சோலார் சிஸ்டமை ஏற்படுத்தினதே ஆண்டவர் தான். அதுதான் போல்டு ப்ரேயர்னு சொல்கிறேன். He prays and asks God to hold the sun. சூரியன் என்ன செய்யட்டும், நிக்கட்ட ஆண்டவரே. அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, பதில் கொடுக்கிறாரு. எசேக்கியா ராஜா, ஏசாயா சொல்கிறான், கர்த்தரே சொல்லிட்டாருப்பா, உன் காலம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு தான் உனக்கு எக்ஸ்பைரி டேட்டு, எல்லாம் ரெடி பண்ணு, பேக்கப், யூ நீட் டு கோ. சொன்னது யார்? கர்த்தர். ஆனால் திரும்ப கேட்டான் பாருங்க, ஆண்டவரே அப்படின்னு செவர்புறமாக திரும்பி அழுது அந்த கர்த்தரையை மாற்றிட்டான் பாருங்க. கர்த்தரை மாற்றிட்டாரு. அவர் சொன்ன தீர்ப்பை என்ன பண்ணிட்டாரு, அவரே அடிச்சுட்டு சரி பண்ணோம், இருக்கட்டும் இன்னொரு 15 வருஷம் அப்படின்னு. ஸோ நான் சொல்கிறேன், இந்த மந்த் God is ready to answer supernatural prayers. Supernatural prayers. Pray to God and let Him increase your faith.
just like the apostles. அப்போஸ்தலர் கேட்டாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்டார்கள். அப்படியே நீங்க கேட்கணும், ஆண்டவரே, I have faith but I don't want this kind of faith. I want to have a supernatural faith, believing God for something that is extraordinary, something that is beyond natural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஏதோ ஒன்றை நீ செய்ய வல்லவர் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கேளுங்க, நான் நம்புகிறேன். இந்த இடத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட 130 குடும்பங்கள் இருக்கீங்க. ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் கேட்க போகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜெபங்கள், அதுக்கு பதிலை கற்றுக் கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். So the Lord is aligning you perfectly according to His will. It is true that you are anointed, but to fulfill the purpose of God, you need to be appointed. So this night the Lord will appoint you according to your call, according to His perfect will. Praise the Lord. Amen. So நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை 10 பேர் பிடிச்சுக்கிறாங்களாம். 10 பேர் பிடிச்சு சொல்லுவாங்களா, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோட இருக்கிறான்னு சொல்லுவாங்களாம். அதனால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், you are going to influence at least 10 people this month. Praise the Lord. I mean, you are going to be a blessing to at least 10 people. 10 பேருக்காகிலும் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? ஒரு பெருத்த ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க பை ஃபெய்த். நீங்கள் சொல்கிற காரியம் அவங்களுக்கு நடக்கும், அப்படியே நடக்கும். அதே நேரத்தில் உங்கள் சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவார். Praise the Lord. I mean, so பெரிய காரியம் கர்த்தர் செய்தார். ஸோ இந்த 7 குறிப்பில் முதல் குறிப்பு வெயில் ஏறுவதற்கு முன்னதாகவே கிடைத்த வெற்றி. 7வது என்ன தெரியுமா? அந்த ஏறின வெயில தனித்து, அப்படிதானே? வெயில் ஏறின வெயில தனிச்சு, அந்த ஸ்கார்ச்சிங் சன், அந்த ஹீட்டை சடக்குன்னு குறைச்சு ஒரு கிளைமேட் சேஞ்ச். பிரைஸ் தி லார்ட். ஸோ வித் காட் எவ்ரிதிங் is possible. Hallelujah. Amen. So இங்கே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ததாக வேதம் சொல்கிறது. 1 சாமுவேல் 12 நம்ம வாசம் 16வது வசனம், இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஸோ வெயில் அல்லது இந்த வெப்பம் தனியும்படிக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். உங்கள் சூழ்நிலையில் ஒரு பெரிய சேஞ்ச் அதை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஐ மீன், யோவேல் 2:21 பார்த்தீங்கன்னா அங்கேயும் பெரிய காரியம் சொல்லப்பட்டது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிவு, ஒரு கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, வெறுமையெல்லாம் மாறுது, வெப்பம் தணிகிறது, வெறுமை மாறுகிறது. 126ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். அது நிமித்தமாய் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலையில் இருக்கிற வெப்பம் எதுவாக இருந்தாலும் சரி, த ஹீட் ஆஃப் யுவர் சிச்சுவேஷன், அதை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் யூ வில் கம் அவுட் விக்டோரியஸ்லி. 7 காரியங்களை கர்த்தர் சொன்னார். மாத்திரமல்ல, உங்களுடைய வெறுமைகளெல்லாம் நிறைவாய் மாறும், உங்களுடைய தோல்விகள் ஜெயமாய் மாறும். கர்த்தர் மகிமைப்படுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த மாதத்தில் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் இந்த 7 காரியங்களை இங்கே வரிசைப்படுத்தி இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் ஊழியம் செய்வீராக. ஆண்டவரே, ஒரு சாமுவேலுடைய ஜெபத்திற்கு ஒரு சூப்பர் நேச்சுரலான கிரியை, அநேகர் அதை குறித்து சாட்சி சொல்லும்படி, அநேகர் அதை குறித்து பேசும்படி அந்த பதில் பகிரங்கமாய் வெளிப்பட்டது போல
உம்முடைய பிள்ளைகளுடைய மன்றாட்டுகளுக்கு பதில் தாரும். கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்கட்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, வெயில் ஏறும் முன்னமே ஆண்டவரே நீங்க அற்புதங்களை செய்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, காலைதோறும் அது கிருபைகள் புதிதாய் வெளிப்படுகிறது. அந்த கிருபைகளை பெற்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த பெரிய வெற்றியை நாங்கள் கொண்டாடும்படி கிருபை செய்தருளும் தகப்பனே. சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதிலும் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மிக சுத்தமான எல்லாவற்றையும் நீர் நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், உம்மை பற்றி கொள்ளுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உமது கிருபை கொண்டாடவும், உமது உண்மை கொண்டாடவும், உம்முடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறோம். பாதுகாத்துக்களும் ஆசீர்வதியும். விசேஷமாக வளைகுடா பகுதியிலே காணப்படுகிற அந்த போரின் சூழலை நீர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன். சமாதானத்தை சிருஷ்டிப்பீராக. உம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.